ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் நானு. இந்த மாரி மசில் பில்ட் பண்றதுக்கு வந்து ஆக்சுவலி 4 ஸ்டெப்ஸ் தேவை நான் சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸான உங்களோட ஹெல்த் கண்டிஷனு, நியூட்ரிஷனு, ஒர்க் அவுட், ஸ்லீப்பு இது 4மே நீங்க ப்ராப்பரா பண்ணீங்கன்னா மசில் பில்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து நேச்சுரலாவே வந்து பண்றதுனால நம்மளுக்கு முக்கியமா தேவை வந்து இந்த 4த்துக்கும் முக்கியமா தேவை வந்து டெஸ்டோஸ்டிரோன். ஸோ டெஸ்டோஸ்டிரோன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மேல் ஹார்மோனு. ஸோ இது வந்து எங்க செக்ரீஷன் ஆகும்னா டெஸ்டிஸ் மூலியமா செக்ரீஷன் ஆகும். இது வந்து யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்மளோட செக்ஸுவல் ட்ரைவ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ டெஸ்டோஸ்டிரோன் வந்து நம்ம வந்து பூஸ்ட் பண்றது நம்மளுக்கு வந்து மசில் பில்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது வந்து நான் சொல்றது வந்து நேச்சுரல். ஸோ டெஸ்டோஸ்டிரோன் வந்து நம்ம நேச்சுரலா பூஸ்ட் பண்ணி நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு டயட் இருந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணா ஈஸியான நம்ம வந்து மசில் பில்ட் ஆகும். ஸோ மசில் பில்ட் பண்றதுக்கு வந்து முக்கியமான வந்து டெஸ்டோஸ்டிரோன் வந்து வேணும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் தேவைன்றதுனால வந்து நம்ம உடம்பு கரெக்டான மெயின்டைன் பண்ணணும். நம்மளுக்கு வந்து மசில் வந்து பில்ட் ஆகும். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து டெஸ்டோஸ்டிரோன் வந்து எப்படி பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்றேன். ஸோ டெஸ்டோஸ்டிரோன் ஆல்மோஸ்ட் வந்து மார்னிங் தான் வந்து நல்லா பூஸ்ட்ல இருக்கும், ஒரு பீக்ல இருக்கும். ஸோ நீங்க மார்னிங் ஒர்க் அவுட் பண்றீங்களா இல்லை ஈவினிங் ஒர்க் அவுட் பண்றீங்களா உங்களுக்கு பொறுத்தது. ஸோ நீங்க எந்த மார்னிங் இருந்தாலும் சரி ஈவினிங் இருந்தாலும் சரி நீங்க கன்சிஸ்டண்டா ஒர்க் அவுட் பண்றீங்களான்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஃப்ரூட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய், அப்புறமேட்டா பைனாப்பிள், பப்பாயா, வாட்டர்மெலன், கிவி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நான் கூட வந்து பப்பாயா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ பப்பாயா வந்து விட்டமின் சி, பொட்டாசியம், ஃபோலேட், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோனையும் நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா டெஸ்டோஸ்டிரோன் வந்து பூஸ்ட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படியான வந்து எனர்ஜியும் நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸான மசில் பில்டிங்களுக்கும் நம்மளுக்கு வந்து ஃபோக்கஸாக இருக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னா இந்த கார்டிசோல் சொல்லக்கூடிய வந்து இந்த ஹார்மோன் வந்து ஸ்டீராய்டு. ஸோ இந்த ஸ்டீராய்டு வந்து ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அனபாலிக் ஸ்டீராய்டு கிடையாது, இது குளுக்கோகார்டிகாய்டு. கார்டிசோல் வந்து ஆக்சுவலி அதோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட லெவலை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுது. ஸோ இது ஆக்சுவலி இதோட ஒர்க் இதுதான். ஸோ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஓவர் திங்கிங் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணும்போது வந்து டெஸ்டோஸ்டிரோன் வந்து கம்மியாயிடும். நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி டெஸ்டோஸ்டிரோனை பூஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோக்கஸாக ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஆனால் நேச்சுரலாக கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும், பட் கிடைச்சிச்சுன்னா அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நான் சொல்லணும்னு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.